வணக்கம் மக்களே, வெல்கம் டு மினிட் ஃபேக்ட்ஸ் தமிழ். இந்த வருஷத்தோட கடைசிக்கு நாம வந்துட்டோம். அதனால இந்த டிசம்பர் மாசம் நடந்த ஃபன்னான வீடியோக்களை தான் இந்த வீடியோல பார்த்து என்ஜாய் பண்ண போறோம். தம்பி, ஒரே சான்ஸ்ல நீ எல்லா டம்ளர் அடிச்சிட்டா இங்க இருக்கிற எல்லா பொம்மையும் உனக்கு தான் தம்பி. அப்படியே நான் சொல்றேன், இப்ப பாரு. அண்ணா சொன்ன மாதிரியே எல்லா டம்ளர் அடிச்சிட்டேன், மரியாதை எல்லா பொம்மையும் கொடுத்துறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கிளாஸ கட் அடிச்சிட்டு வெளியே போன பையன் திரும்பவும் கிளாஸுக்குள்ள வரும்போது, அப்பாடி அந்த சார் பாக்கிறதுக்குள்ள நல்ல வெளியே வந்துட்டோம். ஆமா, எங்க அந்த சாரை காணோம்? இங்க பாருடா டேய். மட்டிக்கினாரு ஒருத்தர் இவரை காப்பாத்தணும் கத்திரி, இவரை காப்பாத்தணும் கத்திரி. மட்டிக்கினாரு ஒருத்தர். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஏதோ ஒரு ஊர் கோயில் திருவிழால இந்த அக்காக்கெல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் என்னங்க டான்ஸ்? இப்ப நம்ம அக்கா கொடுப்பாங்க பாருங்க ஒரு கேமியோ. எக்ஸலென்ட், வண்டர்ஃபுல், மார்வெலஸ். இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன். ஏமா, நீங்க 10 பேர் பின்னாடி ஆடினாலும் ஒத்தாலு எல்லாரும் கவர்ந்துட்டு போயிட்டாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்து கேட்காமறா. வர நிறுத்துற அவனை. ஏண்டி, எனக்கு தான் சிவப்பு கலர்னா பிடிக்காதுன்னு உனக்கு தெரியல. அப்புறம் ஏண்டி சிவப்பு கலர் ட்ரெஸ்ஸா பார்த்து போட்டு வந்த? பார்த்தேன் பார்த்தேன் பார்த்தேன், சுட சுட ரசித்தேன் 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 இரு. ரோட்ல குறுக்க லாரி வந்தாலும் சரி, பஸ் வந்தாலும் சரி, ஏன் ஏரோப்ளேனா வந்தாலும் சரி, ஆனா பொண்ணுங்க ஸ்கூட்டி ஓட்டிட்டு வர்ற தூரத்துல பாத்தீங்கன்னா வண்டியை 1 கிலோமீட்டருக்கு முன்னாடியே நிப்பாட்டிடுங்க. உஷாரா இருக்கணும் மக்களே. இங்க பாருங்க, இவ்வளவு நேரம் வண்டி எதுவும் வரல, அப்ப கிராஸ் ஆகாம ஒரு பஸ் வந்ததுக்கு அப்புறம் குறுக்க கிராஸ் ஆகி போறாங்க பாருங்க. அந்த ஆண்டிங்களுக்கு பயம் இல்ல, அவனெல்லாம் அப்படியே போட்டுறணும். எனக்கு இந்த டவுட் சின்ன வயசுல இருந்து ரொம்ப நாளா இருக்குப்பா. எதுக்கு இந்த ஹேண்ட்பேக் எல்லாம் இந்த கரண்ட் ஒயர்ல மாட்டி வச்சிருக்காங்கன்னு. இதோ இங்கே இருக்கு. இப்படி பார்க்குற எல்லா இடத்துலையும் தங்க விட்டுருக்காங்க. வேணும்னா வேற யாராச்சும் இந்த மாதிரி லேடிஸ்க்காவது கொடுக்கலாம். என் ஒய்ஃப்லாம் ரொம்ப நாளாக ஹேண்ட்பேக் கேட்டுட்டு இருக்கா. நைஸாக ஒன்று ஆட்டையை போட்டு கொண்டு போய் கொடுத்து அவளுக்கு சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன். தம்பி உனக்கு இருக்கிற தொப்பிய இந்த புச்சுக்கு புச்சுக்கு. டேய், நீ பாட்டுக்கு அவங்க கிட்ட ஒம்பு எடுத்துட்டு போயிட்ட. ஆனா பாதிக்கப்பட்டது யாரு தெரியுமா? டேய் மச்சான், வாடா, நான் உள்ள போறதுக்கு ஒரு வழியை கண்டுபிடிச்சிட்டேன். இங்க பாரு, இந்த மாதிரி நீயும் உடம்ப வளைச்சு அப்படியே உள்ள வா. நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மூலக்காரங்க. அட போடா மெண்டலு, அதான் கதவு திறந்திருக்கு, அப்புறம் ஏன்டா உள்ள பூந்து போகணும்? நான் அப்படியே வருவேன்டா திறந்துகிட்டே. பசங்களா 1 மாசத்துக்கு ஒரு தடவை முடி வெட்டுவாங்க, இல்லனா 2 மாசத்துக்கு ஒரு தடவை முடி வெட்டுவாங்க. ஆனா இப்படிப்பட்ட சலூன் மட்டும் இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா டெய்லி போய் 4 இன்ச் முடி வெட்டிட்டு வருவாங்க போல. சாப்பாடு வாங்குனீங்கன்னா அதை முதல்ல சாப்பிடணும். அதை விட்டுட்டு அதை போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா இப்படிதான் ஆகும். சரியா இருக்குடா, என்ன எடுத்துக்கிட்டேன்? களவாடி போயில இருடா, போலீஸோட வர நான். பொதுவா லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது பசங்களா டிஃபரெண்டா ப்ரப்போஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படிதான் ஒரு பையன் அவனோட ஃப்ரெண்டு கிட்ட, டே மச்சான், நாளைக்கு ஆளுகிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறேன்டா, ஒரு பையனை மாரி ஒரு பேப்பர்ல கிராஃப்ட் செஞ்சு அதை ஓபன் பண்ணா அதுக்குள்ள இருந்து ஹார்ட் வர மாதிரி எனக்கு செஞ்சு கொடுறான்னு கேட்டிருக்கான். அந்த பையனும் செஞ்சு கொடுத்துருக்கான். டார்லிங், இந்த பையனோட காலை பிடிச்சிட, உள்ள இருந்து ஒண்ணு வரும், அது உனக்காக தான் காத்திருக்கு. அப்படியா? என்னடா எனக்காக காத்திருக்கு? உன்னிடம் நீட்டினேன் காதலை காட்டினேன். நண்பர்களே, அசையாத மரம் ஒன்று உயிர்ந்தது கீழே. சோலி முடிச்சு. மாஸ்டர், 2வது டேபிளுக்கு ஒரு மசால் தோசை. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனதா?
எதிர்த்தாப்புல என்ன இருக்குன்னே தெரியாம வண்டியை ஓவர்டேக் பண்ண வேண்டியது. அப்புறம் ஐயோ ஏமா ஏமா அப்படின்னு கத்த வேண்டியது. இத பார்த்துட்டு ஏதோ புது மாடல் ஐபோன் நினைச்சிடாதீங்க. இது லேட்டஸ்ட் டெக்னாலஜி, பெண்களுக்கான மேக்கப் மிஷின். ஐபோன் வாங்க காசு இல்லாதவங்களாம் இதை வாங்கிட்டு மேக்கப்பும் போட்டுக்கலாம், மிரர் செல்ஃபியும் எடுத்துக்கலாம். டேய், இந்த மாதிரி கடைகள்ல கண்ணாடி டோர் போட்டிருந்தீங்கன்னா அதுல ஏதாச்சும் எழுதி போடுங்களா, இல்லனா என்ன ஆகும் தெரியுமா? தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. எனக்கு 2 நிமிஷம் தலை சுத்திடுச்சு. டேஷ் அடின்னு ஒரு வார்த்தை சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா அதை இந்த பேட்ஸ்மேன் பவுலருக்கு கொடுத்தே விட்டாரு. எங்க வாங்குற அடிக்கு பதில் அடி கொடுத்துருவாரோன்னு சொல்லி இந்த பேட்ஸ்மேன் எங்க வைக்க வேண்டிய கிட்னி கடை எங்க வச்சிருக்காரு பாருங்க. நாங்கெல்லாம் எவ்வளவு பெரிய மூலக்காரங்க. ஆக மொத்தம் எந்த இனமா இருந்தாலும் பொண்டாட்டிக்கு பயந்துதான் ஆகணும் போல. ஏபுள்ள அழகா இருக்கியே, மாமனுக்கு எப்ப கஞ்சி ஊத்த போற? என் அக்கா ஒருத்தி வந்திருக்கா, அவகிட்ட வாங்கி குடி. ஆத்தி கழுதைக்கு மூக்கு வேர்த்த போல வந்துட்டாளா இவ, நம்ம எஸ் ஆயிடுவோம். மாவனே, அந்த பயம் இருக்கணும். ஏண்டி நீ எல்லாம் அண்ணன் தம்பி கூட பிறக்கலையா? அடுத்தவன் புருஷனாடா அவடிக்கிற. சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? டேய் குண்டு பையா, என் ஆம்ச பத்தியாடா, நான் ஜிம்முக்கு டெய்லி போறவன்டா. அப்ப நாங்களாம் யாருடா? பொண்டாட்டி நம்ம கிட்ட எதுக்கு கோச்சிக்கிட்டு இருக்காங்கன்னே தெரியாது. சரி, அப்படி கோச்சிக்கிட்டு இருக்கும் போது நம்ம போய் சமாதானப்படுத்தணும்னா அவங்க ஒண்ணு பண்ணுவாங்க பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். ஏ செல்லம் ப்ளீஸ் டி, இங்க பாருடி. என்னடி வச்சு உனக்கு சொல்றதை கேள்வி, ஏன் நீ பண்ற? அட்லீஸ்ட் என்ன பிரச்சனைனாச்சும் சொல்லிட்டு கோச்சிக்கடி. ஏன் உனக்கு தெரியாது நீ என்ன பண்ணனே? தெரியலையே, தெரிஞ்சா நான் ஏன் கேட்க போறேன்? என்ன பண்றது, கல்யாணத்தை பண்ணிட்டு ஒரே கஷ்டமா இருக்குடா. இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு. யாரு நீங்க மாட்டிக்கிட்டீங்களா நாங்க மாட்டிக்கிட்டோமா? என் பின்னாடியே சுத்தினியா, அதெல்லாம் உனக்கு ஞாபகம் இல்லையா? சரிம்மா, அதுக்கெல்லாம் இப்ப என்னமா பண்ணலான்னு சொல்ற? ஏமா பேச மாட்டேங்கிற? நீ இப்ப என்கிட்ட பேசலனோ ஏன் நான் உங்ககிட்ட சாப்பிடவே மாட்டேன். நீ சாப்பிடாம போ. நக்குடா நக்கு, செத்த பையன். இப்ப பாருங்கடா, நான் அடிக்கிற அடியில அது தெரிக்க போகுது. சாரி காய்ஸ், கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. இந்த தடவை பாருங்க மிஸ் ஆகாது. நான் அடிச்சா தாங்க மாட்டேன், 4 மாசம் தூங்க மாட்டேன். ஐயோ, இந்த அவஸ்தைப்படுறானே. நக்கீரர் பரம்பரைன்னு கேள்விப்பட்டிருப்போம். அது இந்த ஆளுதான் போல. இங்க ஒருத்தர் கேமரா முன்னாடி பிரஸ் மீட் கொடுத்துட்டு இருக்காரு. பின்னாடி அவன் பண்ற வேலையை பாருங்களேன். எங்க கட்சியில இருக்கிறவங்களா ரொம்ப டீசென்டானவங்க, ரொம்ப நல்லவங்க, எந்த விதமான கெட்ட விஷயம் பண்ண மாட்டாங்க. அட பேஜில போவான். இல்ல நீ அத நீ இப்படி இருக்க, நீ இல்ல உன்னை பாக்கச்சிலே தெரியுது. நீ ஆளும் சைஸும் ஒரு மாதிரி தெரியுது. நீங்க இல்ல நீ அந்த வேலை இங்க பாருங்களேன், பொதுவா ஒரு வீடு கட்டும் போது படிக்கட்டுக்கு கீழே இருக்கிற இடம் வேஸ்ட் ஆக கூடாதுன்னு அங்க டாய்லெட் வைப்பாங்க. ஆனா இங்க ஒரு இன்ஜினியர் பைப்புல படிக்கட்டு போற வழியிலேயே டாய்லெட் வச்சிருக்கா. எப்படி அதுல போக முடியும்? இப்படி பண்றிய? ஏன் முட்டா பயனுள்ளா? உங்க அறிவுலி அறிவு. ஐயோ, ஒரு பைத்தியக்கார பைலட் மாட்டிட்டு பாடு. அடேங்கப்பா, இங்க பாருங்களேன், நல்ல வேலை அந்த வீட்டு ஓனரு வீட்டு செவுத்துல விழுந்த விரிசலை இந்த டேப்பை ஒட்டி சரி பண்ணிட்டாரு. இல்லைன்னா என்ன ஆயிருக்கும்? எங்க அப்பா, ஏய் நீ எல்லாம் பெரிய விஞ்ஞானியா இருக்க வேண்டிய. கரடி காரி துப்புன சம்பவத்தை பார்த்திருப்போம். ஆனா காங்கு கக்கா போன சம்பவத்தை பார்த்திருக்கீங்களா? ஏ குரங்கு, நான் அழகா இருக்கனா? என் மூஞ்சி எப்படி இருக்கு சொல்லு பாப்போம். சொல்றது என்ன, செஞ்சே காட்டுறேன் பாரு. இப்படி தாண்டி இருக்கு மூஞ்சி. ஒரு ஃபுட்பால் ஸ்டேடியம்ல எல்லாரும் கேமரால யார ஜூம் பண்ணி பாப்பாங்க? பிளேயர்ஸ் ஜூம் பண்ணி பாப்பாங்க. ஆனா இங்க ஒருத்தன் எதை ஜூம் பண்ணி பாக்குறான் பாருங்களேன். நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையும் சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக், ஷேர், கமெண்ட் எல்லாம் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு ஃபன்னான வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.
பாய்